गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे நமः. அன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய மதுரை மாவட்ட கல்வி கண்காணிப்பாளர் அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற மிகவும் சீனியர் டாக்டர் டிஜி குருசாமி ஐயா அவர்களே, ஆர்பிஆர் அவர்களே, மற்றும் என்னோடு இணைந்து மொழி சேவையை செய்து கொண்டிருக்கின்ற எல்ஆர்ஜி, ஞானேஸ்வரன், ஜோதிலால் அனைவருக்கும் என்னுடைய மணிவான வணக்கத்தை கனிவான முறையில் தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த சௌராஷ்டிர மொழி வளர்ச்சியிலே சௌராஷ்டிர சாகித்ய சதஸ் என்று ஒன்றை அமைத்து அதன் மூலமாக இந்த மொழிக்காக என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை யோசித்து நம்முடைய நண்பர் குழாம் ஒன்று கற்றறிந்த அறிஞர்கள் கூடியிருக்கின்ற சபை அது. அதிலே முடிவு செய்து பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். பட்டிமன்றம் நடத்துவோம், கவியரங்கம் நடத்துவோம், மற்றும் கருத்து நூல்களை பற்றிய ஆய்வுகள் நடத்தியிருக்கின்றோம். இவ்வாறு பல செய்திகளை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு செல்கின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சௌராஷ்டிர பல்கலைக்கழகத்தோடு ஒரு MOU வைத்து மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று ஆரம்பித்து நம் மொழியை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக, பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக குஜராத்தில் இருக்கின்ற ராஜ்கோட்டில் அங்கே அமைந்திருக்கின்ற சௌராஷ்டிர பல்கலைக்கழகத்தோடு இணைந்து சான்றிதழ் தேர்வு ஒன்று ஏற்படுத்தினோம். அதன்படி கடந்த 3 ஆண்டுகளாக தேர்வு நடத்தி சான்றிதழ்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். சென்ற ஆண்டு மிக சிறப்பாக தஞ்சையிலே ஒரு சர்டிஃபிகேட் வழங்குகின்ற இந்த விழாவில் 137 பேர் தஞ்சாவூரில் மாணவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு அடுத்த வாரம் சேலத்திலே தேர்வு எழுதி பாஸ் செய்த 30 பேர் அங்கே சான்றிதழ்கள் பெற்றுக்கொண்டார்கள். மதுரையில் சென்ற ஆண்டு 5 மாணவர்கள் மட்டும் எழுதினார்கள். அந்த வருத்தம் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. எப்பொழுதுமே இந்த மொழி புயலாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். புயல் எப்படின்னா சமுதிரத்தில் தான் ஆரம்பிக்கணும், அங்கே மழை இருக்காது, அந்தந்த ஊரில் போய் மழை பெய்ஞ்சிக்கிட்டே போகும். அந்த மாதிரி எங்களுடைய மொழி புயல் இங்கே மதுரையிலே தொடங்கினாலும் கூட மழை பெய்தது என்னமோ தஞ்சாவூரும் சேலத்திலும் திருச்சியிலும் தான். ஆக மதுரையில் அதிக மழை பொழிய என்பதற்காக இந்த ஆண்டு கொஞ்சம் முயற்சி செய்து சௌராஷ்டிர பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, இந்த மந்திர் வித்யா மந்திருடைய நாயகியார் வித்யா மந்திர் மாணவ மாணவியர் மற்றும் குகன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நாங்கள் எதிர்பாராமல் 2-3 மாணவர்கள் வந்தார்கள். அதே போல் கார்பரேஷன் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. ஃபேஸ்புக்கை பார்த்து அதன் மூலமாக வந்து சேர்ந்தார்கள். இப்படி மதுரையிலிருந்து மொத்தம் 72 பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அந்த 72 பேரும் வந்தார்களே என்று மிக மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது வகுப்பு தொடங்குகின்ற அன்றைக்கு 38 பேர் வகுப்பிலே இருந்தார்கள். வகுப்பிற்கு வந்தார்கள். தொடர்ந்து 38 பேரும் வகுப்புக்கு வந்தார்கள். தேர்வு எழுதுவதற்காக அப்ளிகேஷன் கொடுத்தப்போ தேர்வு அவர்கள் எழுத முடியும் என்பவர்கள் வாங்கி கொண்டது 39 பேர். மொத்தம் 39 பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அந்த 39 பேருமே தேர்வு எழுதினார்கள். இங்கே மதுரையில் இந்த ஆண்டு மிக சிறப்பாக 39 பேர் தேர்வு எழுதி அந்த சான்றிதழ் பெறுவதற்கு தகுதி ஏற்படுத்திக் கொள்ள முயன்றார்கள். அதிலே நாங்கள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஏன்னா பல்கலைக்கழக தேர்வுகளை நடத்தி அந்த பேப்பர்லாம் திருத்துகின்ற பழக்கம் எல்லாருக்கும் எனக்கெல்லாம் நிறைய இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்போம். திருத்துறதில் கரெக்டாக மார்க் போடுவோம். எழுத்து பிழைகளை எல்லாம் அதிகமாக பார்ப்போம். மொழியினுடைய இது ஏன்னா மொழி விஞ்ஞானம் இல்லை. மொழி என்பது எழுத்தும் கருத்தும் சொல்லக்கூடிய விஷயம். அந்த எழுத்து பிழை இருந்தால் மொழி இல்லை, கருத்து பிழை இருந்தால் அது மொழியாக இருக்க முடியாது. இந்த இரண்டையும் மனதில் வைத்துக்கொண்டு பேப்பர் திருத்துகின்ற பொழுது தேர்வானவர்களுடைய எண்ணிக்கை 30ஆக குறைந்து விட்டது. 39 பேர் எழுதி 30 பேர் பாஸ் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்று சான்றிதழ் வழங்குகின்ற இந்த விழாவாக நாயகி மந்திரில் வழக்கமாக நடக்கின்ற மிருகசிஷன் நடித்த பஜனை, இந்த பஜனையில் ஒரு அங்கமாக இதை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். எங்களது நன்றி மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய 4 பேர் இருக்கின்றார்கள். ஒன்று பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, சௌராஷ்டிர பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஸ்ரீ நாயகியார் வித்யா மந்திர். 3ஆவதாக நம்முடைய சாகித்ய சபை. முக்கியமாக சொல்ல வேண்டியது PMS சபா. PMS சபா என்பது தமிழ்நாடு
மகா சௌராஷ்டிர சபை, தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபை என்று ஒன்று மிக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே மதுரையில் இருக்கின்ற பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, இங்கே நம்முடைய மந்திர் பள்ளி மற்றும் மற்ற பள்ளிகளுக்கும் அவர்கள் இலவச பேருந்தும் குறைந்த கட்டணத்தில் பேருந்துகளை நடத்தி மாணவர்களுக்கு இலவசமாக பஸ் வசதி செய்து தர வேண்டும் என்று சொன்னோம். பல பேர் இலவசமாக செய்து தருகிறேன் என்று சொல்வார்கள். ஐயா, டிரைவர் பேட்டா கொஞ்சம் கொடுத்துருங்க, டீசல் போட்டு கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. ஆனால் எந்த வித பாதிப்பும் எங்களுக்கு ஏற்படுத்தாமல் முழுமையான இலவசம் எங்களுக்கு பஸ்ஸு வந்தது தெரியாது, போனது தெரியாது, ஓட்டுநர் யார், நடத்துனர் யார், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் மாணவர்கள் சரியான நேரத்தில் வகுப்பிற்கு வந்தார்கள். வகுப்பு முடிந்தவுடன் சரியான நேரத்தில் வண்டி வந்ததுக்கும் மாணவர்களை கொண்டு போய் அவர்கள் இல்லத்தில் பாதுகாப்பாக விட்டிருக்கிறார்கள். இந்த அருமையான சேவை நமக்கு செய்தவர்கள் தமிழ்நாடு மகா சௌராஷ்டிர சபை. அவர்கள்தான் இந்த வகுப்பு சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்திருக்கின்றார்கள். அந்த இந்த கடுமையான வெயிலில் மாணவர்கள் எப்படி வருவார்கள் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய உதவி, அந்த வெயிலையும் கருதாமல் மாணவர்கள் வகுப்புக்கு வந்து செல்வதற்கு சிறந்த ஏற்பாடு செய்த சுரேஷ் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் தான் எங்களுக்கு நேரில் கூட போய் பார்க்கல, ஒரு ஃபோன் அடித்தேன், ஐயா இந்த மாதிரி வகுப்பு நடத்த போகிறோம், மாணவர்கள் வருவாங்க, நீங்கள் உதவி பண்ணணும், உங்கள் வண்டியெல்லாம் கொடுக்கணும். ஓகே, அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. எதுக்கு என்ன எது கேட்கவே இல்லை. நீங்கள் சொன்ன சரி சார் செஞ்சிடுவோம் அப்படின்றார். அதே மாதிரி செய்து கொடுத்தார்கள். இந்த வெற்றிகரமாக இந்த 38, 39 பேரும் தேர்வு எழுதியிருக்கின்றார்கள். அதற்கு முக்கிய காரணம் வகுப்புகளெல்லாம் சிறப்பாக நடந்திருந்தால் முக்கியமான காரணம் அவர்களுடைய தேர்வுதவி தான். பள்ளியிலே நமக்கு அருமையாக இடம் கொடுத்து வேண்டிய வசதிகளை செய்தார்கள். அலுவலக பணியாளர்கள் நம்முடைய செண்பகராமனும் சரி, நம்முடைய பரசுராமனும் சரி, மற்ற அலுவலர் ராஜகுமார் போன்ற அலுவலர்கள் அத்தனை பேரும் எங்களோடு இணைந்திருந்து எப்பொழுதுமே என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வார்கள். மாணவர்களுக்கு டீ இடைவெளியில் டீ கொடுத்தார்கள், கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லா உதவியும் இந்த பள்ளியிலிருந்து எங்களுக்கு செய்வது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த ஒரு சௌராஷ்டிர மொழி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது இதுக்கு எழுத்து இருக்கான்னு கேட்கிறவங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர். அப்படி இருக்கின்ற நிலைமையில் எழுத்து இருக்கு, மாணவர்கள் படிக்கலாம், எழுதலாம், பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து அதை செய்கின்ற பொழுது இவ்வளவு பேரும் சேர்ந்து எங்களை தூக்கி நிறுத்தி மேலே தூக்கி சென்றார்கள். அந்த நிகழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியிலே தான் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி அத்தனை பேரும் சான்றிதழ் வாங்க மாணவர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கின்றார்கள். நல்ல மழை, இந்த மழை பெய்தும் கூட தேர்வு எழுதின அந்த அத்தனை 38 பேர், இப்போ 37 பேருமே வந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா, இவ்வளவு மழையில் வருவார்களா வரமாட்டார்களா என்று 6:30க்கு கலங்கி கொண்டிருந்தோம். 7 மணிக்கு மேல் வர ஆரம்பித்தவர்கள் நன்றாக வந்து சேர்ந்து பொறுமையாக அமர்ந்து எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பள்ளியில் இருந்து நமக்கு 4 ஆசிரியர்களை இந்த நிர்வாகம் கொடுத்திருக்கின்றது. 4 ஆசிரியர்கள் நன்றாக படித்தார்கள். இனி இந்த பள்ளி இந்த மாதிரி வகுப்பு நடத்துவதற்கு 4 ஆசிரியர்கள் கிடைத்திருக்கின்றார்கள். அதே போல ஷியாமலா என்கின்றான் உண்மையால் அண்ணா நகரிலே டியூஷன் சென்டர் நடத்துகிறார். அம்பிகா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பிரின்ஸ்பலாக இருந்தாங்க. அவங்க இந்த கோர்ஸில் வந்து கலந்து படித்தாங்க. மிக சிறப்பாக படித்து தன்னுடைய வீட்டிலேயே இனி ஒரு வகுப்பு அண்ணா நகரில் தினசரி நடக்கும் என்று உறுதியளித்து அதற்கு வேண்டிய பாட புத்தகங்களையும் வாங்கி வைத்திருக்கிறார்கள். பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. முக்கியமாக அதை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுகின்ற மிக வகுப்பாக இது அமைந்தது. பல பேருடைய சிந்தனைகளை தூண்டி, ஆர்வத்தை தூண்டி, இந்த மொழி வளர்ச்சியில் தானும் பங்கு பெற வேண்டும் என்று ஒவ்வொருடைய நெஞ்சத்திலும் எண்ணத்திலும் கலக்க வைத்திருக்கின்றோம். அந்த இது மொழியினுடைய வளர்ச்சியிலே ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதை கூறி சான்றிதழ் வழங்கும் விழாவிற்கு ஐயா அண்ணாமலை அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி விட்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பெருமைப்படுத்த வேண்டும் என்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதில் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், அது ஞாபகப்படுத்தினார். நான் சௌராஷ்டிரா டீச்சர் ஒருத்தவங்க வந்து நம்ம படிக்கவா அப்படின்னு கேட்டாங்க. மொழி யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். நாங்கள் தமிழ் படிக்கலையா, தமிழில் கவிதை எழுதியிருக்கோம், தமிழ் புத்தகங்கள் எழுதியிருக்கிறோம். என்னுடைய தமிழ் புஸ்தகம் எல்லாம் என்னைக்கு பாட புஸ்தகமாக வச்சுருக்காங்க.
அந்த அளவுக்கு எங்களால் தமிழ் படிக்க முடிந்திருக்கின்றது. உலகத்தையே ஆட்சி படைக்கின்ற தமிழ் பேச்சாளராக டாக்டர் சுப்பிரமணியம் ஒரு சௌராஷ்டிரர். ஆகையினால நீங்கள் எங்களுக்கு தமிழ் கற்றுத் தந்திருக்கின்ற பொழுது நாங்கள் ஏன் உங்களுக்கு சௌராஷ்டிரம் சொல்லித் தரக்கூடாது என்று படிக்க வைத்தார். மிக அருமையாக எழுத்துக்களை பயின்றார்கள், நன்றாக பேச கற்றுக்கொண்டார்கள். ஆனால் தேர்வு எழுத வரவில்லை, ஏன்னால் இன்னும் நான் நிறைய பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஆகவே இது சௌராஷ்டிர மக்களுக்கு மட்டும் விடுக்கின்ற வேண்டுகோள் அல்ல. நம் தமிழகத்தில் இருக்க அத்தனை பேரும் சௌராஷ்டிர மொழியை படிப்பதற்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த பள்ளிக்கு வேணாலும் எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வர்றோம், சௌராஷ்டிர மொழியை சொல்லி தர்றோம். ஏன்னா உலகத்தில் ஒரு மொழியை அதிகமாக படிப்பதினாலே மொழி அறிவு வருவதோடு அந்த மொழியில் இருக்கின்ற இலக்கியத்தில் இருக்கின்ற செய்திகளையும் அறிவுரைகளையும் நாம் கேட்டுக்கொள்ள முடியும். இந்த நாயகி கீர்த்தனைகள்லாம் கேட்டு அருமையான பாடல்கள். ஆக இந்த சான்றிதழ் வழங்கும் விழாவை